ஒரு மூட்டை பச்சரிசி குறிக்காத வாழை போல ஒரு வண்டி தேங்காயும் ஒரு மீக்க கொண்டாங்க. அப்பா பெருமாறு ஆத்தா மலை ஏற போறா, கேட்க வேண்டியதை கேளு, சீக்கிரமா கேளுங்க. என் பொண்ணு சுமாரி அவன் பொண்ணு. அம்மா தாயே பராசக்தி, நான் பார்க்காத வைத்தியம் இல்ல, போகாத கோயில் இல்ல. என் பொண்டாட்டி வயிற்றுல ஒரு பூச்சியோ ஒரு புழுவோ உண்டாக மாட்டேங்குது. எதனால? பூச்சி புழுவா? உன் வீட்டுக்கு பக்கத்துல சாக்கடை இருந்ததுன்னா நிந்தி பாரியா, விவரமா கேளியா. ஆத்தாவை குழப்பாத, ஏற்கனவே குழந்தை இருக்கிறா. அப்பா பெருமாறு ஆத்தா உனக்கு ஒரு மகன் பிறப்பான். ஆத்தா அவ ஒன்ன போலயே இருப்பான். என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரன் போறவா இருப்பான். ஆத்தா ஆமா மகனே, குழந்தையில ஒரு சிக்கல் இருக்கு. ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணுங்கிறியா? பெருமாள் ஆத்தா உன் வம்சம் வளரக்கூடாதுன்னு உன் பங்காளியே உனக்கு செய்வதை பண்ணி தகடு குறைச்சிருக்கிறான். யாரு? என் தம்பியா? அட பாவி, என் தம்பிய புள்ள மாதிரி வளர்த்தனே, அதனாலதான் உனக்கு பிள்ளை இல்லாம செஞ்சுட்டு போயிட்டான். தாயே நீதான் என்ன காப்பாற்றணும். மகனே அஞ்சாதே. அஞ்சல என் பொண்ணு. உன் பொண்ணை யாரையா சொன்னா? நான் பயப்பட வேங்கிறேன். ஆத்தாவை குழப்பாருங்க. 1,000 ரூபாய் வச்சுட்டு பெரிய தொல்லையா இருக்கு. இந்த கத்திரி எடுத்துட்டு போங்க. சாமி கோவிச்சுக்கப்படாது. மகனே, அந்த தகடு உன் வீடு பக்கத்துல தான் புதைச்சிருக்கு, அது உடனே எடுக்கணும். தாயே எடுத்து சொல்லு, நான் எடுக்கிறேன். நீ எடுக்கிறதுக்கா நாங்க இவ்வளவு சாமான வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அத போய் தொட்டாத, தொட்ட குனி அடிச்சு செத்துருவ. ரொம்ப விவரம் கேட்கிறாங்க, நீ மலை ஏறிடு. ஆத்தா மலை ஏறிடுச்சு, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. அந்த தகடை எப்படி எடுக்கலாம்னு ஆத்தா சொல்லும், காலையில வந்துருங்க. வரேங்க. போங்க போங்க. போதும். என்ன பக்தி போ. போயிட்டாருங்களா? போயிட்டாங்க. நெஞ்சு வரைக்கும் எந்திரிச்சு வேண்டாம். இந்த தகடை கொண்டுட்டு போய் பெருமாள் வீடு பக்கத்துல புதைச்சிட்டு வந்து நாளைக்கு பெருமாளை இங்க கூட்டிட்டு வா. கணிசமா அவங்கிட்ட இந்த தகடை எடுக்கிறதுக்கு ஒரு தொகையை பேசிக்கிட்டு நாங்களே போய் தகத்தை எடுத்துட்டு வந்துருவோம். சரி, இந்த காசை நான் எடுத்துக்கிட்டாச்சோ உடுக்கடிச்சு சம்பாதிச்சதுடா. இந்த 10 பைசா. தேவகி, நாளையிலிருந்து என்ன சொல்லுடி? நாளையிலிருந்து நான் வேலைக்கு போலான்னு நினைக்கிறேன். வேலைக்கா? உனக்கு இந்த ஊர்ல என்னடி வேலை கிடைக்க போகுது? இது என்ன மெட்ராஸ் நினைச்சிட்டியா? எந்த ஊரா இருந்தாலும் அந்த ஊர்ல உழைக்கிறதுக்குன்னு ஒரு உழை இருக்கும் இல்லையா? இருக்கும். ஆனா அதுல எல்லாரும் பிழைக்க முடியாது. 4 தெரு, அது விட்டா வயக்காடு. இந்த ஊர்ல நீ என்ன வேலை செஞ்சிட முடியும்? அஞ்சல் எந்த வேலைக்கு போறா? அவ நாத்த நடுவா, களை எடுப்பா. ஏய், என்ன சொல்ற நீ? அந்த வேலைக்கா போறீங்க? வாய முடிட்டு பேசாம இரு. அவர் காதுல விழுந்தா என்ன வெட்டி போட்டுடுவாரு. வேலைக்கு போறது தப்பா? தப்போ ரைட்டோ, என்னால உங்ககிட்ட பேச முடியாதுமா. என்னங்க தூங்கிட்டீங்களா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா, என்ன இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாத கையாளாதவன் என்ன குத்தி காட்டுறியா? ஐயோ, அதெல்லாம் இல்ல. பின்ன இது ஹோட்டல் நினைச்சுக்கிட்டு சாப்பிட்ட சாப்பாடு காசு கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறியா? சத்தியமா நான் ஒன்னும் நினைக்கல. வேற என்னதான் சொல்ற? ஊர்ல இருந்து வந்த விருந்தாளிய வேலைக்கு அனுப்பி வேலை சாப்பிட்டுட்டு இருக்கான்னு இந்த ஊர்ல இருக்கிற பயில எல்லாம் காரி துப்ப மாட்டானுங்க. அப்படின்னா இனிமே எனக்கு இந்த வீட்டுல வேலை இல்ல. என்னடி சொல்றாவா? என்னங்க இது? நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அவ ஒண்ணு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல. கழுத நீ சும்மாரு. என்ன விருந்தாளியும் நினைச்சா நாளைக்கே நான் ஊருக்கு போறேன். உங்க வீட்டுல ஒருத்தின்னா நான் வேலைக்கு போனோம். என்ன சொல்றீங்க?
வேலையே ஆ கல்யாணி உண்டா, நான் தூங்க போறேன். என்ன பிள்ளை ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. ஏன் கங்காணி 20 பேர் அனுப்ப வேண்டிய வேலைக்கு 10 பேர் அனுப்புறிய? இது உனக்கே நியாயமா இருக்கா? ஆள் இல்லைன்னா என்ன செய்ய சொல்ற? அந்த அஞ்சல வர்றேன்னு சொன்னா அவளே ஆளை காணும். நாளைக்கு அவ வேலை கேட்டு வரட்டும், அவளை பேசிக்கிறேன். பேசுறதே இன்னைக்கே பேசியா? அடடா அஞ்சல, அதோட அஞ்சல இல்லையா, நான் வெறும் அஞ்சல. ஆமா, என்னமோ என்ன பத்தி நீட்டி முளைக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம்? மணி 8 போகுது, இன்னும் காணலையேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஆஹா, அது சரி. வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, புதுசா ஒரு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கியா? அது யாரு புதுசா? இந்த பொண்ணா? பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது. இது எப்படி வயல்ல வேலை செய்ய போகுது? வயல்ல இறங்கிட்டான், கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்க வேண்டியதானையா. நம்ம எல்லாம் என்ன பிறக்கும் போதே கத்துக்கிட்டா பிறந்தோம்? நீங்க வேலை கத்துக்கிறதுக்கு நாங்க சம்பளம் கொடுக்கணுமா? என்ன பண்ணிட்டு இருக்க? வேலைக்கு போல ஆளு பத்தலைங்க முதலாளி, அதனாலதான் கொஞ்சம் லேட். அதுக்குதான் புதுசா ஒரு ஆள் கூட்டிட்டு வந்திருக்க முதலாளி. இந்த கங்காணி தான் வானான்னு சொல்றாரு. ஏன் வேணாங்கிற? பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுதுங்க. படிச்ச பொண்ணா இருந்தா என்னய்யா, பரவாயில்ல, நீ கூட்டு போஞ்சல. இப்ப என்ன செய்த? வா வா, வாங்கடி வாங்கடி. சாந்தா, என்ன விறகா வெட்டுற? ஐயோ, இத பாரு. அப்படி இங்க. அரே, அப்படித்தான். ஐயோ, கைய அறுத்துக்கிட்டியா? உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வேலை? படிச்ச பொண்ணு ஏதாவது நல்ல வேலையா பாத்துக்கிட்டு வீட்டோட இருக்காம போய் இந்த வரப்புல சத்து உட்காரு போ. போ. ஏடி மோகனா, என்னடி அந்த படத்துல எல்லாரும் அவளை பார்த்து வலிக்கி விழுந்தவன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வலிக்கி விழுந்தவன்னா என்னடி அர்த்தம்? வலிக்கி விழுகிறதுனா இப்படி ஏடி இப்படித்தான் வலிக்கி விழுகிறதா? ஏய், கைய குடுறி. இந்த காதல் ஜோதி படத்துல சீர்காழி கோவிந்தராஜன் என்னமா பாடினார் தெரியுமா? சித்திரைக்கு பக்கத்திலே சேர்ந்திருக்கும் வைகாசி போல் முத்தழகினியும் நானும் தங்க ரத்தினமே, 3 முடிச்சு போட்டு சேர்ந்துக்கலாம் பொண்ணு ரத்தினமே. என் தங்கம், என் கண்ணு, என் பொண்ணு, என் தங்கம், உன் மேல கொண்ட ஆசை உத்தமிய மெத்த உண்டு, சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே.